இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா புருட்டோ டு ப்ளூ வார்டெக்ஸ் மாங்கா அப்படின்னு நினைக்கி தெரிக்க விட்டுறா. ஓபன் பண்ணா கிளாஷ்பேக்ல ஷிங்கி அராயை தான் காட்டுறாங்க. ஷிங்கி அவன் சக்கரை வந்து ஒரு பிளட் இன்ஃபியூஸ் பண்ணி அதை வந்து அராயத்தை கொடுக்குறான். அராயம் ஷிங்கியை பத்தி நீ இந்த பிளட் என்ன பண்ணு கேட்டா, ஷிங்கியோ நான் வந்து இந்த பிளட் சக்கரை இன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். நீ ஒரு மிஸ்டர் சூப்பர் இந்த கத்தியோட இன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ணா ஒன்னாலே நம்ம ஆன்சரை வந்து மேனிட்டர் பண்ண முடியும். நான் எப்படி பண்ணுவேன்னா அந்த மாதிரி அராயம் ஓ அப்படியா இந்த போற மட்டும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ண அதுக்கப்புறம் என்ன ஜெயிக்கவே முடியாது. ஷிங்கியோ பயமுறா ஏதாவது பிரச்சனை நடந்தா யூஸ் பண்ண முடியும். அராயமோ ஓஹோ அப்படியா அதுவும் பாத்துடலாம். ஷிங்கியோ நான் இதெல்லாம் பண்ணதுக்கான எங்க அப்பாவை பாதுகாக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் நான் வந்து நம்மளோட பவர் அதிகமாக்க பாக்குறேன். அராயமோ எப்ப பார்த்தாலும் அப்பா 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 எப்ப பார்த்தாலும் தத்தெடுத்த அப்பா பத்தியே பேசிட்டு இருக்க. ஷிங்கியும் ஆமா அதுக்கு என்ன பிரச்சனை. அராயமோ நீ கொஞ்சம் யோரா கிட்டே பேசு. நீ யோராவும் இப்ப சரியா கவனிக்கவே மாட்டேற. ஷிங்கியும் இப்ப என்ன சொல்லிட்டு நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க. நீ எப்ப பார்த்தாலும் யோரா பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்க. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் மூஞ்சி பிரசன்ட்ல பார்த்தா அராய வந்து அந்த பிளேட வச்சு லோட் ஸ்டோன் சாண்ட் சீலிங் பிளேட்னு சொல்லிட்டு ஒரு ஜிச்சு வைஸ் பண்ணி மிச்சியை சுத்தி இந்த ஆன்சனை தள்ளி விட்டான். மிச்சிடி அரா கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவானா. அராயமோ நம்ம ஷிங்கியை காப்பாத்துறதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் ஷிங்கி கிட்ட சொல்லு. மிச்சிடி சரடா நீங்க ரெண்டு பேரும் அவன் அட்டாக் ஃபோக்கஸ் ஆடுங்க. நான் வந்து அவன் ஆன்சனை பாத்துக்கிறேன். சார் அவன் சரி சொல்லுவா ரீவோ நீங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப கான்பிடண்டா இருக்கீங்க போல. இது ஆன்சனை கட்டுப்படுத்த முடியும். நீங்க தானே பாக்குறீங்க. நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா நீங்க அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. அது கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்தா தான் அமைப்புன்னு சொல்லிட்டு நான் மாங்க நோக்கி ஆன்சர் அனுப்புவான். அராய வந்து எல்லா ஆன்சரையும் வெட்டி அப்படி தருவான். திடீர்னு யோட சவன பக்கத்துல வந்து ஒரு ஆன்சர் வருதுன்னு சொல்லுவாளா. அராயவோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆன்சர் வந்து தாக்க வரும். அராய அதை வெட்டி பறக்க விட்டுருவான். ரீவோ அது சரி அப்ப நீங்க பேசுறதுக்கு மட்டும் இல்ல செயல் நல்லா காட்டுவீங்க போல. அதுக்கு சாரா ஓடி போயிட்டு ஃபைபர் வச்சு வேஸ்ட் பண்ணுவா. ரியோவா தப்பிச்சிருமா. அப்ப திடீர்னு ரியோக்கு மேல நிறைய பாம்புங்களா வந்து ரியோவ அப்படியே லாக் பண்ணிடுங்க. யாரை பார்த்தா வேணா பார்த்தா மிச்சிக்கு சேஜ் மூட் போயிட்டான். சேஜ் மூட்ல போயிட்டு நிறைய பாம்பு வச்சு அப்படியே அந்த ரியோவ அட்டாக் பண்ணாமப்பா. திடீர்னு பார்த்தா ரியோ வந்து அப்படி மண்ணோட மண் அப்படி கலந்து போயிடும். அப்படியே ரியூவால தனித்தனியான ஒரு ஆன்சராக மாத்திக்க முடியுது. ஆன்சர் மாதிரி அப்படியே எல்லா இடத்துலயும் பரவ முடியுது. இப்போ ரியூ வந்து இங்கிருந்து வேணா அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு. திடீர்னு எவ்வளவும் டூர்ல பக்கத்துல ஆன்சர் அப்படியே ஒன்னு சேர்ந்த மாதிரி அப்படி சாத்திரம் சொல்லுவாளா. ஷிங்கி அந்த கத்தி வச்சு அதே இடத்துல அப்படியே பேசுவானா. திடீர்னு பார்த்தா அங்க இருக்க எல்லா ஆன்சரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே ரியூவா இருக்கும். ரியூக்லா சமசாக்கு அப்படின்னு என்ன ஆன்சர் ஒன்னா கூட சேர்க்க முடியுமானே. அதுக்கப்புறம் இதான் கேமரா சொல்லிட்டு மிச்சிக்காம பாம்பு அட்டாக் பண்ணுமா. ரியூ அடிச்சு அப்படியே பறந்து போவானா. இந்த சான்ஸே விடக்கூடாதுன்னு ரியூ வந்து ஏர்ல இருக்கும்போது சாரா சிடோ எடுத்துட்டு ஒரே அடி. ஆனா அட்டாக் பாடுறதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல ரியூ வந்து திரும்ப ஆன்சர் மாதிரி அப்படியே பரவிடுமா. ஆனா அவன் எங்க இருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிச்சு சோக்கடிச்சு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இன்னொரு பக்கம் மச்சூரி கோன ஹமரோ பார்த்தா மச்சூரி கோன ஹமரோ நல்ல வந்தா கேப்பா. நான் வந்து உன்ன வெறும் கோன ஹமர் சான்னு கூப்பிடாதான் கேட்கிறேன். அது என்ன உனக்கு கவலைப்பட விஷயமா. கோன ஹமர்வோ நான் உங்களை ஏற்கனவே சொல்றேன் அப்படி கூப்பிட்டது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு சரியா பரல. மச்சூரியும் அப்ப எதுக்கு நீ முதலிய மட்டும் அப்படி கூப்பிட விட்ட. இது ரொம்ப அநியாயம். என்னால அப்படி கூப்பிடறத மாத்திக்க முடியாது. அது எப்படி நான் சொல்லி போயிடும் எனக்கே தெரியல. நீ ஏன் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க. நான் அப்படி கூப்பிடறதா உனக்கு என்ன. கோன ஹமருவோம் இங்க பாரு நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க. ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி பண்ற. என்ன அப்படி கூப்பிடாதான் மச்சூரியும் எனது பைத்தியமா நானா. நீ தான் நான் இங்க போயிட்டு சொல்லிட்டு அப்படின்னு செம்ம வெளியில கத்திட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் ஏழாவது சென்டினால பாத்துட்டு இருப்பா. மச்சதிங்க கோனஹமர் கூட சண்டை போட காரணமே வேற. இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இல்லாததால கோனஹமர் வந்து கோனஹமர் சான்னு கூப்பிட வேணாம்னு சொல்றான். ஆனா மச்சூரி வந்து கோனஹமர் சான்னு சொல்றது ரொம்ப பெருசா நாய்கிறா போல. கோச்சி கிருஷ்ணன் ஏழைகிட்ட வந்து அங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்பாரு தமிழ் வழியா. ஏடாபம் கோனஹமர் வந்து இப்போ ஒரு பிரச்சனையில இருக்காரு. அவர் மச்சூரியை ரொம்ப கடைப்பதிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் டிவோட் ஆகுதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே அப்ப சாரா மத்தவங்களுக்கு அப்ப என்னாச்சு. அவங்களால டிவோத்தை குறிக்குமான பொருட்டை கேட்க ஏடாபம் அவங்களால ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சண்டை வந்து இன்னும் முடியவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கோனஹமர் கூத்தியே பண்ற நிலைமை இப்ப இல்ல. பொருட்டாவ சரி கிளம்பலான்ற மாதிரி ஆகும். கோச்சி காசுனா பொருட்டு தெரியும் நீ அங்க போகும்னு நினைக்கிறேன். ஆனா நீ அங்க போவேனா அதுக்கான டைம் இப்போ வரல. அதுக்கப்புறம் ஜூராவை காட்டுறாங்க. ஜூராவை இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா இப்ப இருக்கிற எல்லா உயிரினங்களும் அவங்களோட யோசனையை ஃபாலோ பண்ணணும். அப்படி எல்லாருமே அவங்களுக்கு தோன்றல பண்றதால அவங்களுக்கு கோல் ரிச் பண்ணி அவங்க மொத்தமாவே மாறிடுறாங்க. இதுதான் இப்ப இருக்கிற பொது இயற்கை. ஆனா அந்த மனுஷோட யோசனை மட்டும் அவங்களுக்கு பெரிய ஆபத்தை தள்ளி விட்டுருது. அவங்களோட இன்டெலிஜென்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சைட் எஃபெக்ட் தான் இது. இதனால மனுஷங்க வந்து பல ஆபத்தை பாக்குறாங்க. ஆனா அந்த மனுஷங்கள மாதிரி இல்லாம நாம செஞ்சு வேற நாம நம்மள உண்மையை சித்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு இருக்கிற யோசனை நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே கீழே மாமோசி வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து என்ன சொல்லுவானா ஓ அப்படியா மனுஷங்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா நீ ஏன் இப்ப தேவையில்லாம அதை பேசிட்டு இருக்க. நம்மளுக்கு அதுக்குதான் ஒரு சம்மந்தம் இல்லையே. ஜூராமோ இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. மனுஷங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மட்டும் ஒரு ஹார்ம்ஃபுல்லான சைடு கிடையாது. மனுஷங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்கான ஒண்ணு. ஏன் அவங்களுக்கு மட்டும் நம்மளுக்கும் தான் நம்மள மனுஷன் அது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். அந்த ஆபத்தான விஷயம் லவ் அதாவது அன்பு. ஜூரா அப்படி சொல்லும் போது அப்படியே மச்சோரி கோனஹமரோ காட்டுறாங்க. மச்சோரியும் என்னோட நினைப்பு எப்பவுமே ஒன்ன பத்தி மட்டும் தான் இருக்கு. எப்பவுமே நீ மட்டும் என் மனையில ஓடிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுக்கு எனக்குள்ள இருக்கு. இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப வலிக்குது. அது மட்டும் இல்லாம என்ன பயங்கரமா கோவப்பட வைக்குது. கோனஹமரோ கொஞ்சம் பொறுமையா மச்சோரி திடீர்னு மூஞ்ச மாத்திட்டு ஆமா இதுக்கப்புறம் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்க கூடாதுன்னா நான் உன்னை டிவோட் பண்ணணும். நான் ஒரு டிவோட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ எப்பவுமே இருக்காது. திரும்ப இந்த ஃபீல் எனக்கு வரவும் வராது. அதுக்கப்புறம் அப்படியே ஜூரா காட்டுறாங்க. அந்த ஈனாசி கச்சோ டீம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே ஒரு வெல் ட்ரெயின் ஷினோபிஸ். ஆனா அவங்க எல்லாருக்குமே அவங்க உயிரில் கூட ஹீமாவோட உயிரை ரொம்ப முக்கியமா பட்டுச்சு.
ஹிமாவரிக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டையும் போட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவங்க யாருமே அவங்க சேஃப்டிக்கு அவங்க முக்கியத்துவமே கொடுக்கல. இப்படிதான் ஒரு சின்ன பேர் நடத்துக்கணுமா? மத்தவங்களுக்காக தான் உயிரை விட்டுறதா? என்ன ஒரு முட்டாதனமா இருக்கு. அதுலயே முக்கியமா அந்த டீம்ல யமனக்கா ஈனச்சின் இருக்கான்ல, அவன் கிட்டத்தட்ட என் கையில அடி வாங்கி செத்தே போயிட்டான். எல்லாரும் அந்த இடத்துல ரொம்ப முட்டாதனமா நடந்துட்டாங்க. பிடிச்சவங்கள உயிர் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உயிரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? இதெல்லாம் கேட்டு கிட்டாரியும் இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர, அந்த லவ்ன்றது ஒரு நோயா? ஜூராவா அந்த லவ்ன்றத அப்படி சொல்ல முடியாது. அதை பல கோணங்கள்ல சொல்லலாம். இந்த லவ் நான் என்னன்றது தெளிவா சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லவ் நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் லவ்ன்றது ஒரு பிரச்சனை தான். லவ்ன்றது வந்தாலே கண்டிப்பா பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை எப்படி முடிச்சுட்டு நம்ம பார்க்கணும். நான் கண்டிப்பா சொல்றேன், நான் சொல்றது உனக்கு கேட்கணும்னு எனக்கு தெரியும் மச்சூரி. நம்மளோட உண்மை சிந்தனைகள் யோசனை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த லவ்னு ஒன்று வந்து அது கண்டிப்பா ஒரு வார்னிங் தான். இதை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த லவ்ன்ற கான்செப்ட் ரொம்ப டேஞ்சர். இதை நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஓவர் கம் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாரும் ரிவ்யூ தான் தேடிட்டு இருப்பாங்க. யோடவும் வானத்துல எல்லாம் ஒண்ணு கூற மாதிரி சத்தம் கேக்குது. ஏப்பா அப்படி எல்லாம் ரெடியா சொல்லிட்டு வானத்தை நோக்கி அந்த பாலை பான் பண்ணி வைப்பான். வானத்துல இருந்து எல்லா மண்ணுமே அப்படி ஒன்னா சேர்ந்து ரிவ்யூவா இருக்கு. அதாவது அராயா வந்து இந்த பிளேட யூஸ் பண்ணி அயன் சண்டை பிரிஞ்சு வந்து திரும்ப ஒன்னா சேர்த்துட்டான். அராயாவும் நீ எங்க வேணா ஓடி, ஆனா அது கண்டிப்பா யூஸ்லெஸ் தான். அப்ப திடீர்னு ரிவ்யூல போயிட்டு வந்து ஏகப்பட்ட கிளாரிட்டிம் சொல்லி வருங்க. அதுங்க அப்படியே நம்ம அங்க அட்டாக் பண்ண வரும். மிட்சிக்கு பாம்பு வச்சு நிறைய இதுங்களை கொண்டுருவான். சடா பினிஷ்ல வச்சு வேஸ்ட் பண்ணி ஒரு சில கிளாரிம்ஸ்ல அடிச்சிருவா. என்னதான் இவங்க நிறைய அட்டாக் நிறைய வருங்க. அதுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து யோட அட்டாக் பண்ணுமா? அதுல ஒரு கிளாரியம் வந்து யோட ஷோல்டரே கடிச்சிடும். ஆனா எப்ப யோட காப்பாத்துறன்ற பேர்ல அந்த பிளேட வச்சு அப்படியே கிளாரியம் வெட்டுவான். ஆனா அந்த பிளேடு வந்து கிளாரிம்குள்ளே மாட்டிக்கும். அப்ப ரியூ என்ன பண்ணுமா, திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த கிளாரியம் சொல்ற அந்த பிளேடு மாட்டிச்சுல, அந்த கிளாரியம் அந்த கிளாமா இருக்கல அப்படியே டெலிப்பு பண்ணுமா. அந்த கிளாரியம் சேர்த்து அந்த பிளேடு அப்படியே சேர்ந்து ரிப்போர்ட் ஆயிடும். சாரி, ரியூக்குள்ள இல்ல, இன்னொரு கிளாரிம்குள்ள பிளேடோட அப்படியே அந்த கிளாரியம் போயிடும். ஆராயமும் அடம் குஞ்சு பிளேடு போச்சுடா. ரியூவும் இப்ப என்ன பண்ணுவ, இப்போ என்ன பண்ணுவ? என்னோட அன்சன் எதிர்த்து இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. என் சாருக்கத்தை பார்த்து பயங்கரமான சாக்கு. நிலவரம் ரொம்ப மோசமா போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா மறுபடி வந்து கோனஹாமரும் அப்படியே குதமா சாப்பிடுவா. கடைசியா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் கோனஹாமரு சான் அப்படின்னு மொயகிட்ட நான் சொல்லுறேன். இது சாப்பிட்டு முடிச்சுட்டானுங்க. இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. மேலும் நிறைய எபிசோட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல போட்டுச்சுக்கோங்க.